வீட்டு பால்கனியிலிருந்து இந்த குழந்தைகள பார்த்தேன். கீழ உட்காந்து ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. 20 நிமிஷம் கழிச்சு வீட்ட விட்டு வெளிய வந்தபோதும் கூட அப்படியே உட்கார்ந்திருந்தாங்க. என்ன ஸ்கூலுக்கு போகலையா என்று பேச்சு கொடுத்தபடியே என்ன செய்கிறாள் என்று பார்த்தேன். நாளைக்கு தான் ஸ்கூல் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு மீண்டும் அந்த சின்ன பிள்ளைங்க செய்த வேலைய தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பக்கத்துல போய் என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். 2 தெரு தள்ளி தான் எங்க வீடு இருக்கு. அம்மா சாமி கும்பிட பூ பறிச்சுட்டு வர சொன்னாங்க. வரும்போது இங்க கண்ணாடி உடைஞ்சு கொட்டி கிடக்கு. எங்க கால்லயும் குத்திடுச்சு. வேற யாரு கால்லையும் குத்திறக்கூடாது. அதனால தான் கண்ணாடி எல்லாம் எடுத்து ஓரமா போட்டுக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னார்கள். வெறும் கையோடு எடுக்காதீர்கள் என்று பதறி சொன்னேன். பெரிய பெரிய துண்டா இருக்கிறது எல்லாம் எடுத்துட்டோம். இந்த சின்ன தூளா இருக்கிறதுக்கு மேல கல் எடுத்து வச்சிருவோம் என்று சொன்னாங்க. அந்த பிள்ளைங்க ஒரு நொடி மட்டும் நிமிர்ந்து பார்த்து பதில் சொல்லிவிட்டு வெறும் காலோடு வெயிலில் உட்கார்ந்து கண்ணாடி துண்டுகளை எடுத்து போடுவதிலேயே மும்முரமாக இருந்தாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்துவிட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கொண்டேன். லேட்டாக பூ பறிச்சுட்டு வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா திட்ட மாட்டாங்களா என்று கேட்டேன். அம்மா திட்டுவாங்க தான். ஆனால் இந்த கண்ணாடிலாம் யாருக்காலையாவது குத்தினா எனக்கு வலித்த மாதிரி மற்றவங்களுக்கும் வலிக்கும்ல. அதான் ஓரமாக எடுத்து லேட்டாக போகிறோம். அம்மா திட்டினாலும் பரவாயில்லை என்று சிரித்தார்கள். தமிழச்சி என்கின்ற அவருடைய பதிவிலிருந்து இந்த செய்தி.